அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புவோம். இன்றைக்கி என்ன வீடியோலினா 2020 சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு. அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆண்டவ முன்னியத்தில் அவன் எந்த தப்பு செய்யலை, நல்ல ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்குது. தப்பு செஞ்சவன் என்றைக்கே இருந்தாலும் தவிடு தின்னு தான் ஆகணும், தண்ணி குடிச்சு தான் ஆகணும் உறவுகளே. எனக்கும் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து எல்லாருக்குமே உலகத்தில் 6 தப்பு பண்ணினாலும் இதுதான் எல்லாருக்கும் ஒரு பாடம். கடவுள் இருக்கிறாருங்க, கடவுள் இல்லாமல் இல்லை. நல்ல சாட்சி சொன்ன ரேவதிக்கு, அந்த டாக்டருக்கு, இன்னொரு லேடி என்ன பேர் சொன்னாங்க, 2 கான்ஸ்டபிள் போலீஸு, ஒரு டாக்டர் வெண்ணிலாவை என்னமோ சொன்னாங்க, 3 லேடிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. ஒரு குடும்பத்தில் அப்பா மகனையும் அடித்து கொன்று இருக்கிறாங்கண்ணா. கொலை செஞ்சவிகெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தை கெடுத்துவீங்க, ஒரு சொத்தை அழிச்சுவீங்க, எத்தனையோ தவறு நாட்டை அழிச்சுவீங்க, நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக இருந்தவீங்க, எத்தனையோ தப்பு செஞ்சவங்கெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் நல்லா வாழ்கிறாங்க. அந்த அப்பா அம்மான்னு ஒரு செல்லு கடை திறந்து வகுத்து பொழப்புக்காக திறந்து வச்சதுக்காக அவளை அணுவணுவாக சித்திரவாதம் பண்ணி அடித்து கொன்னாங்களே. அந்த 10 பேருக்கு இன்றைக்கி என்ன ஆண்டவன் விதி கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? அரசன் அன்றறுப்பான், தெய்வம் இன்றறுக்கும். அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்னறுக்குன்னு பழமொழி. ஆனால் தெய்வம் இன்றைக்கே அப்பப்போ கூலி கொடுத்துட்றேன். அந்த 10 பேர், அந்த 2 பேர் அப்பனும் மகனும் நடந்து போகிறாங்க சிசிடிவி கேமராவில். நானெல்லாம் 2-3 நாள் அதே தான் பார்க்குறேன். என்ற மனசெல்லாம் உண்மையிலேயே நான் வாய் பேசுவேன், ஆனால் அப்படி ஒரு கல் மனசுக்காரி அல்ல. கோபம் இருக்கிற பக்கம் குணம் இருக்குது, அந்த கோபம் இல்லாத பக்கம் வைராகியம் காட்டுவாங்க. அதுதான் என்னோட பாலிஸு. உண்மையிலேயே 3 நாள் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு வீடியோ வக்கீல் ஜெயராஜோட குடும்ப வக்கீல் பேசுனதை நான் வீடியோவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் பார்த்தேன். பேட்டி கொடுத்தாங்க, எல்லாம் லைவாக போட்டிருந்துருக்குறாங்க. ஆனால் எத்தனை துரோகம் பண்ணியிருக்கிறானுங்கோ. சிசிடிவி கேமரா அழிச்சிருக்கிறாங்க, அந்த அடித்த குச்சி லத்தி எல்லாம் கொண்டு ஒழிச்சிருக்கிறாங்க, டேபிளெல்லாம் கழுவி கொண்டு தலைமுறவு பண்ணியிருக்கிறாங்க, சிசிடிவி கேமராலேருந்து அழிச்சிருக்கிறாங்க. அத்தனை கூட இருந்து பார்த்த கான்ஸ்டபிள் ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேலை போகாமல் உங்களோட உயிருக்கு பாதுகாப்பாக ஜட்ஜு கொடுத்துருக்குறாங்க முத்துக்குமார். ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி ரேவதி. ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, கெட்டது செய்யாட்டியும் பரவாயில்ல, உண்மையை சொல்லி உடச்சி அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த 3 லேடிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ரேவதி மேடத்துக்கு வேலைன்னு கூட பார்க்காம, உயிரும் கூட பார்க்காத அந்த போலீஸு சப்போர்ட்டு சாட்சி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவும் குடும்பம் நீங்கள் நம்ம புருஷன் பிள்ளைகளோட நல்லா இருக்கும் ரேவதி. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அப்பா அம்மாங்களும் தண்ணி இல்லாமல் துடிச்சு உசுரை விட்டுருப்பாங்க. எவ்வளோ ஒரு வேதனை, ரொம்ப பாவம், நல்லாவே இருக்க முடியாது. இன்றைக்கி அவன் குடும்பமெல்லாம் 10 பேர்த்தோட குடும்பம் 9 பேர். ஒருத்தங்க கொரோனாவில் இறந்துட்டான். அந்த 9 பேர்த்து குடும்ப நிலைமை இன்றைக்கி நினச்சாடுகளா? அந்த 9 பேர்த்து குடும்ப கதி இன்னும் எவ்வளவு அழுதுருப்பாங்க. புருஷனை பெத்த பையனை, ஒரே பையன். அந்த ஒரு பையனை 31 வயசு பையனுக்கு கல்யாணம் மூச்சு. கிறிஸ்டின்காரரு அந்த பையனுக்கு கல்யாணம் மூச்சு. அழகு பார்க்கலான்னு எவ்வளவு கோட்டை கட்டியிருக்க அந்த அம்மா ஒரு பையனை பெற்று 31 வருஷம் வாழ்ந்து இந்த சாத்தானுகோ, இந்த 9 சாத்தானுகோ 9 இவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எப்படி நல்லா இருக்க முடியும்? இவன் பையன் எப்படி நல்லா இருக்க முடியும்? இவன் பொண்டாட்டி பிள்ளை, இவன் சொந்த பந்தமெல்லாம் இவளை மதிப்பாங்களா? நல்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தப்பு இந்தியாவில் யாரும் செய்யக்கூடாது, அவ்வளோ அருமையான அற்புதமான ஒரு தீர்ப்பு.
ரேவதிக்கு நன்றி, அந்த ஜெயராஜ் வக்கீலுக்கு நன்றி, ஜட்ஜுக்கு நன்றி. இதை பார்த்து, இந்த தீர்ப்பை பார்த்து உலகத்தில் எந்த போலீஸு எந்த உயிர்களை, எந்த ஒரு ஜீவனை, ஒரு ஆணாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு குழந்தையாகட்டும் யாரையுமே அடிக்கக்கூடாது. அதுக்கு நல்ல ஒரு பணிமானம் கொடுத்துருக்குறாங்க ஜட்ஜும் ரேவதியும். வக்கீலுக்கு நல்ல ஒரு வக்கீலும் கிடச்சி நடந்திருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி நீதிபதி ஐயா, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்க. இவங்க எங்கே போய் இன்னும் எந்த கோர்ட், ஹை கோர்ட்லையா சுப்ரீம் கோர்ட்லையா எங்கே போய் மேல்முறையீடு பண்ணினாலும் இவ எப்போதுமே ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் கதி, தண்டனை அனுபவிச்சாகணும். அந்த 2 உயிர் அப்பா அம்மான ஒரு குடும்பத்தில் அணுவணுவாக அடித்து சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. கடவுளுக்கு நன்றி, ஜட்ஜுக்கு நன்றி, ரேவதி மேடத்துக்கு நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். பாய்.